அந்த மாதிரி இருக்கிறவங்க என்ன செய்யலான்னா, அதே போல் ஒரு காப்பர் சொம்பில் ஃபுல்லாக தண்ணி ரொப்பி பச்சை கற்பூரம் இருக்கு இல்லையா, பச்சை கற்பூரமும் அதே போல் கல்லுப்புமே தண்ணியில் போட்டு நைட்டு தூங்கும்போது தலைமாட்டில் வச்சுக்கணும். வச்சுட்டு மறுநாள் காலையில் பக்கத்தில் ஏதாவது அரச மரமோ அல்லது வேறு ஏதாவது மரங்கள் இருந்தால் அந்த மரத்தில் அந்த தண்ணியை கொண்டு போய் ஊற்றிட்டு, அவங்க எந்த தெய்வத்தை இஷ்ட தெய்வமாக, கிறிஸ்டினோ இஸ்லாமோ அவங்க என்ன தெய்வத்தை இஷ்ட தெய்வமாக வணங்குறாங்களோ அவங்கள வணங்கி பிரபஞ்சத்தை இயற்கையும் வணங்கினாங்கன்னா கண்டிப்பாக அவங்களுடைய பிரச்சனைகள் சால்வ் ஆகும். இல்லை அப்படின்னா சூரியனுக்கு உண்டான பழங்கள் இருக்குது, ஆப்பிள், ஆரஞ்சு, இந்த மாதிரியான பழங்களை காலையில் உணவுக்கு முன்னாடி எடுத்து அவங்களுக்கு இஷ்டப்பட்ட தேவதை, அதாவது எந்த சாமியாக வேணாலும் இருக்கலாம், உள்ளங்கையில் வச்சுக்கிட்டு அவங்கள பிரார்த்தனை பண்ணி அந்த பழங்களை உணவுக்கு முன்னாடி, இப்போது எனக்கு சூரியனால் என் கண் நோய் வந்துருச்சு, எனக்கு கண் பிரச்சனை இருக்குது, இல்லை அப்பாவுக்கு உடம்புன எனக்கு வேலை கிடைக்கல அப்படிங்கும்போது எனக்கு வேலை கிடைக்கணும்னு சொல்லி வேண்டிக்கிட்டு ஆப்பிளோ இல்லாட்டி ஆரஞ்சு இந்த மாதிரி பழங்களை கையில் வச்சு அவங்க டெய்லியும் காலையில் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் உணவுக்கு எடுத்துக்கிட்டாங்கன்னா அந்த சூரியனால் ஏற்பட பாதிப்புகள் படிப்படியாக குறையும், ஒரே நாளில் குறையாது. இல்லை அப்படின்னா அந்த மாதிரி பழங்களை வாங்கி ஏழைகளுக்கு தானம் பண்ணலாம்.